ஹலோ கைஸ், எடிட்டோரியல் கிளாஸ் பார்த்துக்குங்க. கொண்டு வந்தால் நம்ம ஆட்கள் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போக பார்க்குறேன். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் முடிக்க பார்க்குறேன். உங்களுக்கு எடிட்டோரியல் கிளாஸஸ் வேணுமா, இல்லை வேறு என்ன கிளாஸஸ் வேணும் என்னங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கிளாஸஸ் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? போகலாமா? வாங்க, போலாம் 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 போலாம். ஸோ என்ன நடக்குது? கிரிம் ஃபியூச்சர். ஃபியூச்சர் எப்படி இருக்கு? ரொம்ப கிரிம்மா இருக்கு. கிரிம்னா டல்லா இருக்கு. சரியா? ரொம்ப டல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கிரிம்ங்கிறது நெகட்டிவ் வேர்டு. ஆன் தி எக்கானமி டிஸ்கம்ஃபிட்டிங் டேட்டா. டிஸ்கம்ஃபிட்டிங். சரியா? டிஸ்கம்ஃபிட்டிங்னாலும் டிஸ்கம்ஃபர்ட்டிங் அப்படின்னாலும் ஒன்று தான். சரியா? டிஸ்கம்ஃபர்ட்டிங் ஆறுதல் கொடுக்காத. கம்ஃபர்ட்னா ஆறுதல், டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னா ஆறுதல் இல்லாத, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய. ஸோ கிரிம்மான ஒரு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதை ரிலேட்டடாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்தியாஸ் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் நீட் அ ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட். இந்தியாவுடைய எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸுக்கு ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் வேணுங்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய எக்கனாமிக் அடிப்படைகள், அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எக்கனாமி வந்துட்டு சில பிரச்சனைக்குரிய டேட்டாவை தான் கொடுத்துட்டே இருந்துச்சு. எதுக்கு முன்னாடி? போருக்கு முன்னாடியே. ஓஹோ, ஆஹா, போருக்கு முன்னாடியே பிரச்சனையா அப்படின்னா ஆமாம், போருக்கு முன்னாடியே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டிங் டேட்டா தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. என்ன டிஸ்கம்ஃபர்ட்டிங் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் அடுத்து இருக்குது. அதில் மோஸ்ட் ரீசெண்டாக இருக்கிறது, டேட்டம்ங்கிறது சிங்குலர், டேட்டா ப்ளூரல். மோஸ்ட் ரீசெண்டான டிஸ்கம்ஃபர்ட்டிங் டேட்டா என்னது அப்படின்னா February 2026 டேட்டா என்னது? இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ 8 முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஒரு இண்டெக்ஸ். இப்போ 8 முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிறாங்க, அதோடைய ஒரு இண்டெக்ஸை போடுறாங்க. அந்த இண்டெக்ஸ்னா ஒரு ரேங்கிங் ரேட்டிங் தான். ஸோ அது Feb 2026 டேட்டா வந்திருக்கு. அந்த டேட்டாவே எப்படி தான் இருக்குதுன்னா டிஸ்கம்ஃபர்ட்டிங் டேட்டாவாக தான் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த டேட்டாங்கிறது கெட்டதாக தெரியுது நம்மளுக்கு, ரொம்ப ஒரு ஆறுதல் அளிக்காத ஒரு டேட்டாவாக இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த Feb 2026 டேட்டா நமக்கு ஒரு நல்ல டேட்டாவாக அமையலைன்னு நம்மளுக்கு புரியுது. ஏன்? எக்கனாமி வந்துட்டு வாருக்கு முன்னாடி டிஸ்கம்ஃபர்ட்டிங் டேட்டா தான் கொடுத்துச்சு, அதில் ரீசெண்டானது இது அப்படிங்கிறாங்க. ஓகே, வாருக்கு முன்னாடியே டிஸ்கம்ஃபர்ட்டிங் டேட்டானா அப்போ அந்த டிஸ்கம்ஃபர்ட்டிங் டேட்டாவில் ரீசெண்டானது இந்த February 2026 டேட்டா. ரைட், ஓகே. இந்த ரிலீஸ் என்ன காட்டுது அப்படின்னா, இந்த ரிலீஸ் எந்த ரிலீஸு February 2026 என்ன காட்டுது அப்படின்னா, growth ஓவரால் இண்டெக்ஸில் என்ன ஆயிடுச்சு? 3 மாசத்துல பயங்கரமாக குறைஞ்சிடுச்சு. 3 month லோ அப்படின்னா ஜான் ஃபெப் மார்ச், இதான் 3 month லோன் தாங்க. இந்த 3 மாசத்துல இருக்கிறதுலே கம்மியாக எங்கே இருந்திருக்கு? ஃபெப்பில் இருந்திருக்கு. சரியா? half the rate of what it saw in January. அப்போ ஜான்வரியில் இருந்த ரேட்டை விட பாதி, இந்த ஆஃப் ப்ரிப்போசிஷன். இது வந்துட்டு நவுன் கிளாஸ். இது வந்துட்டு நம்ம A to Z கிராமரில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்போம், நம்ம டெஸ்ட் பேட்சையும் சொல்லி கொடுத்துருப்போம். இட் சா வாட் இன் ஜான்வரி, என்ன ஜான்வரியில் பார்த்துச்சோ அதில் பாதி ரேட்டு தான் ஃபெப்ரவரியில் இருக்குது. எதுடைய ரேட்டு சார் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்களா, அதுடைய ரேட். ஸோ அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா growth பயங்கரமாக என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. எதுடைய ரேட்னா கரெக்டாக என்ன சொன்னால் growth ரேட், இண்டெக்ஸுடைய ரேட் இல்லை, growth ரேட் ஜான்ல இருந்து விட பாதி தான் இருக்கு. இருக்கா? இப்போ ஃபெப்ல பயங்கரமாக குறைஞ்சிட்டா? ஆமாம், குறைஞ்சிட்டு. போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே குறைய ஆரம்பிச்சிட்டா? ஆமாம், குறைய ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இது ஹை பேஸ் எஃபெக்ட் உடைய கேஸ் கிடையாது. ஹை பேஸ் எஃபெக்ட்னா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஹை பேஸ் எஃபெக்ட்னா போன வருஷம் சடனாக அதிகமானதுனால இந்த வருஷம் கம்மியாக காட்டுறது. ஹை பேஸ் எஃபெக்ட்னா லாஸ்ட் இயர் தேடி பார்த்தீங்கன்னா செம்மையாக சொல்லுவோம். ஹை பேஸ் எஃபெக்ட்னா லாஸ்ட் இயர், போன வருஷம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பேஸ். எப்போவுமே போன வருஷம் இருக்கிறது தான் நம்ம பேஸ்ன்னு எடுப்போம். அப்போ ஹை பேஸ் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? போன வருஷம் எக்ஸ்ட்ராடினரியாக ஹையாக இருந்ததுனால, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஹை பேஸ் எஃபெக்ட்னா போன வருஷம் எக்ஸ்ட்ராடினரியாக ஹையாக இருந்ததுனால இந்த வருஷம் கம்மியாக தெரியுதா அப்படின்னா கிடையாது. ஹை பேஸ் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா
2022 5% இருந்திருக்கும், 23 6% இருந்திருக்கும், 24 7% இருக்கும், 25 12% இருந்திருக்கும், 26 9% இருந்திருக்கும். இப்போ நீங்கள் உடனே ஐயோ குறைஞ்சிட்டு அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டு இருக்கு. 5 6 7 8 9 ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு. 2025 மட்டும் என்ன ஆயிடுச்சு, சடனாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சடனாக இன்க்ரீஸ் ஆனதுனால இது கம்மியாக தெரியுது. சடனாக 2025 இன்க்ரீஸ் ஆனதுனால 2026 கம்மியாக தெரியுதுன்னா அதுக்கு பேர் தான் ஹை பேஸ் எஃபெக்ட். இது அதிலே கொடுத்துருக்கான். அப்போ போன வருஷம் அதிகமானதுனால இந்த வருஷம் கம்மியாக தெரியுதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் ரொம்ப அதிகம்னால இந்த வருஷம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தெரியுதான்னா அப்படி கிடையாது. போன வருஷம் வெறும் 3.4 தான் இருந்துச்சு. அப்போ ஓகே, அப்போ ஃபெப்பில் பயங்கரமாக நமக்கு க்ரோத் ரேட்டு கம்மியாகுது. அதுவும் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தெளிவாக தெரியுது. போன வருஷம் அதிகமாக இருந்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தெரியுதான்னா அப்படிலாம் கிடையாது. ஹை பேஸ் எஃபெக்ட் கிடையாது. செக்டர் வைஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் தெரியுது. செக்டர் வைஸ் 8 செக்டர் இருக்கு. 8 செக்டர் வைஸ் பார்த்தோம்னா இன்னும் பிரச்சனை தெரியுது. அப்போ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இண்டெக்ஸை விடுறானுங்க. அதில் பார்த்தோம்னா போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையான டேட்டா தான் இருந்துச்சு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா February 2026 3 மாதத்துல இருக்குது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது போன வருஷத்தினால கம்மியாக தெரியுதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஹை பேஸ் எஃபெக்ட் கிடையாது. செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இஷ்யூஸ் தெரியுது, இன்னும் பிரச்சனைகள் தெரியுது. அப்போ பாருங்க, லைன் பை லைன் இதுலேருந்து இது அப்படிங்க தெரியும். இப்போ இந்த மோஸ்ட் ரீசெண்டாக இருக்கிறது இது என்ன காமிச்சது, க்ரோத் ரேட் கம்மின்னு காமிச்சது. க்ரோத் ரேட் கம்மியானதுக்கு எது காரணம் கிடையாது, ஹை பேஸ் எஃபெக்ட் காரணம் கிடையாது. சரி, ஓகே. அப்போது செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா செக்டர் வைஸ் என்ன காமிக்குது, ஃபர்தர் இஷ்யூஸ். செக்டர் வைஸ் பார்த்தா இன்னும் பிரச்சனை தெரியுது. எந்த செக்டர் எல்லாம் இன்னும் பிரச்சனை தெரியுது, செக்டர் டொமஸ்டிக் க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரி, ரைட்டு. இவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் சுருங்கிக்கிட்டே இருக்கான். கடைசி 6 மாசமா சுருங்கிக்கிட்டே தான் இருக்கான். செக்டர் பாருங்க, கடைசி 24 மாசத்துல 20 மாசம் சுருங்கிட்டு தான் இருந்திருக்கான். இப்போ போர்லாம் வர்றதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் நம்மளுக்கு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. சொல்லாம மறைச்சிட்டானுங்க நம்மள்ட்ட இருந்து. அடுத்தது த நேச்சுரல் கேஸ் செக்டார். இவனுக்கு என்ன பிரச்சனை, இவனும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்தான். 20 மாசமா குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்தான். ஏற்கனவே பிரச்சனை தான் இருந்திருக்கு. அடிப்பட்ட இடத்துலயே அடியை போட்டிருக்கானுங்க இந்த வாரில். சரியா? ஸோ இது ரெண்டுமே வார்னால வந்த பிரச்சனைகள் கிடையாதான். இது ரெண்டுமே ஏற்கனவே பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆகுது, இன்னும் பிரச்சனைகள் பெருசாகுது. அப்போ டொமஸ்டிக் க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரி 6 மாசமா குறைஞ்சிட்டு தான் இருக்கு. நேச்சுரல் கேஸும் 20 மாசமா குறைஞ்சிட்டு தான் இருக்கு. கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்ராக்சிமேட்லி போன வருஷம் பாதியிலிருந்து இட் ஹஸ் பீன் இன்க்ரீசிங்லி கிளியர். போன வருஷம் பாதியிலிருந்து தெளிவா தெரியுது. போன வருஷம் பாதியிலிருந்தே தெளிவா தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு, தொண்டையில கொஞ்சம் இஷ்யூஸ்மா. சரியா? சரி பண்ணிட்டு டெய்லி கண்டிப்பா போடுறதுதான் பிளானு. நான் இப்போ கத்தி தொண்டையில பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன், வேற ஒண்ணு கிடையாது. சரியா? தெளிவா தெரியுது. என்ன தெளிவா தெரியுது, ஏதோ போர் வரப்போகுது யூஎஸுக்கும் ஈரானுக்கும். போன வருஷம் பாதியிலே தெரிஞ்சிட்டு, என்னது தெளிவா தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஏதோ ஈரானும் யூஎஸ் சண்டை போட போறான்னு தெரிஞ்சிட்டு. இருந்தாலும் இந்த இப்ப நடக்குது இல்லை, இந்த வாருடைய எக்ஸாக்ட் நேச்சர் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்க முடியாது. அதாவது போன வருஷம் பாதியில ஈரானும் யூஎஸ்ஏயும் ஏதோ சண்டை போட போறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் இந்த மாதிரி சண்டை போட போறான், இப்போ ஒரு சண்டை போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி சண்டை போட போறான்னு அப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, அப்போ இந்த அளவுக்கு சண்டை பெருசாகும், இவ்வளவு சீரியஸான சண்டை வரும் நம்மளால கணிச்சிருக்க முடியாதுதான். ஆனா போன வருஷம் பாதியில என்ன தெரிஞ்சிட்டு, சண்டை ஏதோ வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டு.
சண்டை கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, சண்டை கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணலை அதை பின்னாடி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலை, சீக்கிரட்டே கிடையாதுங்க. இந்தியா இவங்கள நம்பி தான் இருக்குது. எனர்ஜி இம்போர்ட்ஸை நம்பி தான் பெருசாக நம்பி இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரம் த ரீஜன். ஒரு ரீஜனில் இருந்து, எந்த ரீஜன், அந்த ரீஜன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது சண்டை பெருசாச்சுன்னா அதோடைய மேக்ஸிமம் எஃபெக்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பிரண்ட் ஆஃப்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையுடைய மேக்ஸிமம் எஃபெக்டை எடுக்கிறது. ஓகே, அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் அப்பா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்க அண்ட் அந்த ஒய்ஃப், குழந்தைங்க அண்ட் ஒய்ஃபு இல்லை இந்த ஒய்ஃப் தான் அந்த மேக்ஸிமம் பேர்டனை எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பேர்டன். ஸோ அந்த மேக்ஸிமம் எஃபெக்ட், அந்த அப்பா இறந்ததுடைய மேக்ஸிமம் எஃபெக்ட் யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஒய்ஃபுக்கு தான் அது வந்துட்டு போய் விழும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா பயங்கரமாக நம்பி தான் இருக்குங்கிறது சீக்கிரட்டு கிடையாது. ஏற்கனவே எங்கள் பிரச்சனை இருந்துச்சு. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸில் ஏற்கனவே நம்ம கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு, சுருங்கிட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியே, அந்த செக்டாரே இந்தியாவுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்குது, சுருங்கிட்டு இருக்குது. ஏதோ சண்டை வரப்போகுதுன்னு 6 மாதம் முன்னாடி இருந்தே தெரியும். போன வருஷம் பாதியிலேருந்தே தெரியும். இவ்வளோ பெரிய சண்டை வரும் தெரியாது, பட் தெரியும். இந்தியா இவனுங்களை நம்பி தான் இருக்குது. அதுவும் எந்த ரீஜனை நம்பி இருக்கு, ஏதாவது பிரச்சனை பெருசாச்சுன்னா அதோடைய மேக்ஸிமம் எஃபெக்ட் வரும்ல, அந்த ரீஜனை நம்பி தான் இருக்கு. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சொல்ல போனால் அழுத்தி சொல்கிறாங்க நிறைய லார்ஜ் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ஷன் இன் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது பயங்கரமாக குறையுது. எதெல்லாம் குறையுது, நேச்சுரல் கேஸு குறையுது, க்ரூட் ஆயிலு குறையுது. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் குறையிறதுக்கு காரணமே என்னன்னா, இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப சீப்பாக வந்துட்டுருச்சு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இது இந்தியாவில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இருக்குது, சரியா. வெளிநாட்டிலேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணத்தான் செய்கிறார்கள். பண்ணாமல் இல்லை, பண்ணத்தான் செய்கிறார்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் இம்போர்ட்ஸ்லாம் சீப்பாக வர்றதுனால டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை அப்படியே சுருக்கிடுறாங்க. பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு தவறு பண்ணிட்டு பாருங்கள் இந்தியா. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதே சீப்பாக தான் வருது. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை என்ன பண்ணிடுவோம், குறைச்சிடுவோம், கம்மி பண்ணிடுவோம், கான்ட்ராக்ட் பண்ணிடுவோம்னு குறைச்சிட்டானுங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு. ஆனால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆக எது புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும், சண்டை வரப்போகுதுன்னு போன வருஷம் பாதியிலே தெரியும். டென்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்கும் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆக எது புத்திசாலித்தனம், டொமஸ்டிக் ஆயிலையும் கேஸ் ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும்டா 8 மாதத்துக்கு. எதுக்கு, அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிசர்வ்ஸ் ஆகுது பில்ட் பண்ணி வச்சிருந்துக்கலாம், கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கலாம், ரிசர்வ் போட்டு வச்சிருந்துருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து வச்சிருந்துருக்கலாம். இப்போ பேசிக்கா வெளிநாட்டில் சண்டை வரப்போகுதுன்னு தெரியுது, அவனை நம்பி தான் நம்ம இருக்கோம்னு தெரியுது. ஆனாலும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே சீப்பாக வருதுங்கிறதுனால டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனையும் குறைச்சாச்சு. டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக 8 மாதத்துக்கு ப்ரொடக்ஷனை கொஞ்சம் ஏற்றி விட்டு ரிசர்வாவது பில் பண்ணி வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் எதுக்காவது யூஸ் ஆகிருக்கும், டெம்பரரிலி இம்போர்ட் டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காவது யூஸ் ஆகிருக்கும். இது ரொம்ப சூப்பரான சென்டென்ஸ். சத்தியமாக இதுக்கு நீங்கள் இதை வந்து நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லணும். இது இஃப் நாட் சென்டென்ஸ். இஃப் நாட்னா என்னன்னு புரிஞ்சாதான் சொல்ல முடியும். இஃப் நாட் சென்டென்ஸ். இஃப் நாட் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு மீனிங் கமெண்ட் போடுங்க. நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. ஒத்த தடவை தான் சொல்லுவேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. டெம்பரரியாக இம்போர்ட் டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ரிசர்வ்ஸை பில்ட் பண்ணுறதுக்காவது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், சரிங்களா. இஃப் நாட் அப்படின்னா அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷன் அதுக்கு பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அது கூட ஓகே. அது கூட ஓகே. இஃப் நாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது கூட ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்காக பண்ணிருக்கலாம். இதுக்காக பண்ணலைன்னா கூட பரவாயில்லடா. இம்போர்ட் டிபெண்டன்ஸை டெம்பரரியா ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நீங்க பண்ணணும். ஆனா அதுக்கு பண்ணலைன்னா கூட பரவாயில்ல,
மினிமம் குறைஞ்சது ரிசர்வ்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காவது டொமஸ்டிக் ஆயிலை ஏற்றிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக இந்த டிபெண்டன்சிலாம் குறைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் தான். அந்த டெம்பரரியாக ப்ரொடக்ஷனை புஷ் பண்ணிருக்கலாம்லங்க. டெம்பரரியாக ப்ரொடக்ஷனை புஷ் பண்ணிக்கலாமா? அது இப்போ பண்ணுறானுங்க பிலேட்டட்லி. இப்போ லேட்டாக பண்ணுறாங்க, லேட்டாக அண்டர்வே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெம்பரரியாக தான் டிபெண்டன்ஸை குறைக்க முடியும், பெர்மனெண்ட்டாக குறைக்க முடியாது. சரியா? சரி, பெர்மனெண்ட்டாக குறைக்கிறது டைம் ஆகும். டெம்பரரியாக ப்ரொடக்ஷன் புஷ்ஷாவது பண்ணியிருக்கலாம். அதை இப்போ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை இப்போ பண்ணியிருக்கானுங்க. இந்த டெம்பரரியா ப்ரொடக்ஷனை நீங்கள் புஷ் பண்ணியிருந்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். எது குறைஞ்சிருக்கும்? கரண்ட்டாக சப்ளை ப்ராப்ளம் இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்கும். கரண்ட்டாக ஒரு சப்ளை ப்ராப்ளம் இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்கும். நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம்டா, 8 மாதம் முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுடா, ஏன்டா பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ போய் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரச்சனை வந்து பீக்கில் போகும்போது இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரொடக்ஷனை, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போவே பண்ணிக்கலாமடா. ஹைண்ட்சைட் இஸ் 2020. 2020னா இந்த கண்ணு செக் பண்ண போனீங்கன்னா அவங்க கொடுக்குற நம்பர். சரியா? ஹைண்ட்சைட் இஸ் 2020னா ஹைண்ட்சைட் பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக தான் தெரியும். பின்னாடி இருந்து பார்த்து பின்னாடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக தான் தெரியும். சரியா? ஹைண்ட்சைட் பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் தெரியும். ஆனால் அதுக்காக முன்னோக்கி பார்வை இல்லாமல் இருக்கிறத, இல்லை கற்றுக்கிறதுக்கு எபிலிட்டி இல்லாமல் இருக்கிறத எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. பின்னாடி இருந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் குறை சொல்கிறது, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தாங்க, ஓகே தான். இப்போ இவங்க நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அப்போவே பண்ணியிருக்கணும், அப்போவே சொன்னேன், அப்போவே டிபெண்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். அதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல், ஒரு முன்னோக்கின சிந்தனை இல்லாமல், ஒரு ஃபோர்சைட் இல்லாமல், கற்றுக்கிறதுக்கு ஒரு திறமை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சரியா? இது வந்துட்டு ஆத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம்? ஆத்தர்கிட்ட போயிட்டு, டேய் நீ என்னடா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாமேன்னு சொல்கிற அப்படின்னு கவர்மெண்ட் போய் சொல்லும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு? சரிதா, நான் பின்னாடி இருந்து பார்த்து சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகே. பின்னாடி இருந்து பார்த்து சொல்கிற எல்லாருமே கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது எல்லாம் ஈஸி தான். ஆனால் அதுக்காக நீங்கள் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறதோ, கற்றுக்க இன்னபிலிட்டியாக இருக்கிறதெல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. உஜ்வாலா யோஜனா 2016 இதுவே ட்ரிகர் பண்ணியிருக்கணும். ஒரு ப்ராப்பர் பாலிசி போட்டிருக்கணும். நீங்கள் எல்பிஜி சப்ளைக்கும் ரிசர்வுக்கும் ப்ராப்பர் பாலிசியை இது ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேராகிராஃபு ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோம். இதை நான் கட்டன்னு லைவ் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறேன். சரியா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த புவரான கோர் செக்டார் பர்ஃபார்மன்ஸ் இப்போ பாருங்கள். கோர் செக்டார் 8 கோர் செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஏற்கனவே போருக்கு முன்னாடியே மோசமாக தான் இருந்துச்சு, இப்போ இன்னும் மோசமாக இருக்கும். நேச்சுரல் கேஸு ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கு, டொமஸ்டிக் க்ரூட் ஆயிலும் ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அதை இம்போர்ட் சீப்பாக வருது இல்லைன்னு அதை நம்பி இருந்துட்டானுங்க. அது சண்டை வரப்போது 8 மாதத்துக்கு முன்னாடி தெரியும். அப்போவே இவனுங்க டொமஸ்டிக் சப்ளை ஏற்றிருக்கணும். இப்போ வந்து டொமஸ்டிக் சப்ளை ஏற்றிருக்காங்க. இது வந்து ரொம்ப லேட்டு. இப்படிலாம் முன்னாடியே ஏற்றிருந்தீங்கன்னா இந்த கரண்ட்டை சப்ளை பிரச்சனைகளை தடுத்துருக்கலாம். பின்னாடி இருந்து சொல்கிறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா உஜ்வாலா யோஜனா 2014 போட்டிங்களே, அப்போவே ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசியை போட்டுக்கணும்டா எல்பிஜி சப்ளைக்கு அப்படிங்கிறாரு. இந்த புவர் கோர் செக்டார் பெர்ஃபார்மன்ஸு எதுக்கு மேலே வருது அப்படின்னா, புதுசாக ஜிடிபி டேட்டா எடுக்கானுங்க. ஜிடிபி டேட்டாவில் என்ன தெரியுதா? இந்தியன் எக்கனாமி நீங்கள் நினைக்கிறத விட சின்னது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம நினைக்கிறத விட இந்தியன் எக்கனாமி என்னதான் சின்னதான் அப்படின்னு ஒரு குண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கு மேலே இன்னொரு குண்டு என்ன போடுறாங்க? கோர் செக்டார் பெர்ஃபார்மன்ஸு புவராக இருக்குன்னு போடுறாங்க. கோர் செக்டார் பெர்ஃபார்மன்ஸு புவராக இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷங்களுக்குள்ள ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஜிடிபி ஆஃப் கீ இன்ஜின்ஸ் இங்கே பாருங்கள். ப்ரைவேட் கன்சம்ஷன், நம்மளுடைய எக்கனாமிக் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் கன்சம்ஷன் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் ஜிடிபிக்கு.
ஜிடிபிக்கு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற விஷயங்கள் ஒன்று ப்ரைவேட் கன்சம்ஷன், கேபிட்டல் ஃபார்மேஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன், C+G+I+X-M. இங்கே பாருங்கள், இதில் முக்கியமானது என்னதுன்னா X-M சொல்லிட்டாங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன இருக்குது, இந்த இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேபிட்டல் ஃபார்மேஷன், கேபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சி கன்சம்ஷன், ப்ரைவேட் கன்சம்ஷன். இதுதான் முக்கியம் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். ஜினா கவர்மெண்ட்டுக்கு செலவழிக்கிற காசு, சரியா? கவர்மெண்ட் செலவழிக்கிற காசு அது ஜி. இப்போ ஜியை தவிர்த்து மீது எல்லாமே பயங்கரமா இறங்கிட்டு the share of change in stocks has nearly doubled, however meaning that there is production but not enough sales. meaning நீங்க தான் சொல்லணும். என்ன மீனிங் சொல்றாங்க? the share of change in stocks உடைய ஷேர் டபுள் ஆயிருக்கு. இது நல்லது மாதிரி தெரியுது, ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் இருக்கு, சேல்ஸ் இல்ல. அப்ப பாருங்க, ப்ரொடக்ஷன் இருக்கு, சேல்ஸ் இல்ல. சீக்கிரமே அந்த ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிடும். ஏன் சேல்ஸ் இல்ல, டிமாண்ட் குறைஞ்சிருச்சுன்னா ப்ரொடக்ஷன் குறைச்தான் ஆகணும், சரிங்களா? பயங்கர ப்ரொடக்ஷன் ஷூட் ஆகிட்டு இருக்குது, டிமாண்ட் வந்துட்டு இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அது ஓடும். அதுக்கப்புறம் டிமாண்டு இல்லைன்னா ப்ரொடக்ஷனை கண்டிப்பாக குறைச்சி தான் ஆகணும். இது எல்லாம் சேர்த்து தான் இந்த கரண்ட் கிரைசிஸுடைய இம்பேக்டுக்கு கொண்டு போய் சேர்க்குது. கமர்ஷியல் ஃபியூவல் சோர்சஸ் எல்லாம் என்ன பண்ணியாச்சு, குறைச்சாச்சு. ஆயில் ப்ரைஸஸ் $100 ஒரு பேரலுக்கு $100 மேலே போயிடுச்சு. குளோபல் எக்கனாமிக் அன்சர்டினிட்டி விட பயங்கர உச்சத்தில் இருக்குது. எக்கனாமிக்ஸும் ரேட்டிங் ஏஜென்சியும் ஏற்கனவே என்ன பண்ணுறானுங்க, போன வருஷம் இன்னும் இந்தியா ஒரு 6.8 6.7 அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்களாம் இப்போ என்ன சொல்கிறானுங்க, இல்லைங்க 6.5 தான், அவ்வளோதான் இந்தியாவால் வளர முடியும். இப்போவே குறைச்சிட்டானுங்க. இப்போ தாண்டா வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஆரம்பிக்கவே இல்லை. ஏப்ரல் 1 தான் ஆரம்பிக்குது. பயங்கர ஹோப்போடு இருந்து இந்த வருஷத்தை மண்ணள்ளி போட்டுட்டானுங்க அமெரிக்காவும் ஈரானும். அதில் இந்தியாவுடைய தப்பும் கண்டிப்பாக இதில் இருக்க தான் செய்யுது. ஒழுங்காக இதுக்கு தயாராக இருந்திருக்கணும். எப்போதுமே இம்போர்ட்டையே நம்பி இருக்கக்கூடாது. அவனால் இம்போர்ட் அனுப்ப முடியலன்னு உடனே நம்ம ஆட்கள் திணறானுங்க. டொமஸ்டிக் டிமாண்டை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். எதுவுமே ரெடி பண்ணாமல் விட்டுட்டானுங்க. ரெடி பண்ணாமல் விட்டுட்டு இப்போ வந்து தள்ளுன்னா வண்டி எப்படி ஓட மாட்டேங்குது. முன்னாடியே இதெல்லாம் தெளிவுபடுத்தி வச்சுருந்துருக்கணும். இதில் கோரான செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்குன்னா ஜிடிபி அதை விட மோசமாக இருக்குது. ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுற முக்கியமான இந்த பேராகிராஃபில் ஜிடிபியும் மோசமாக இருக்குன்னு சொல்கிறது. ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் என்ன இருந்தாலும் டிமாண்ட் இல்லை. ஸோ ப்ரொடக்ஷனும் கம்மியாகும், வேறு வழி கிடையாது. கமர்ஷியல் ஃபியூவல் சோர்ஸஸை குறைச்சிருவாங்க. ஆயில் ப்ரைஸஸும் அதிகமாக இருக்குது. குளோபல் எக்கனாமிக்ஸ் அன்சர்டன்டி அதிகமாக இருக்குது. ஏற்கனவே அவ்வளோ பேரும் இந்தியாவுடைய குரோத் ரேட்டை குறைச்சிட்டாங்க. சரியா? ஒருவேளை பெர்ஹாப்ஸ்னா மேபின்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரியா? கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டெரக்டாக அந்த மேபியில் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் மேபின்னு படிச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியாவுடைய மச் வாண்டட் ஸ்பெல்லிங் பார்த்துட்டிங்களா? மச் வாண்டட், அதிகமாக பாராட்டப்படக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா எனையே நம்பினது. நான் ஒருத்தன், எனக்கு பெர் கேபிட்டா இன்கம்பாங்க அப்படின்னா டோட்டல் இன்கம் பை பாப்புலேஷன், அது ஒத்த ஆளுக்கு. ஸோ சிங்கிள் பர்சனுக்கு பண்ணுறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மொத்த நாட்டுக்கும் சேர்த்து பண்ணுறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரியா? இது பேசிக் டெஃபினிஷன். இந்தியாவுடைய அதிகமாக பாராட்டப்படுகிற இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸையும் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தையும் ஒரு ப்ராக்டிக்கலான ரியலிஸ்டிக்கான ஒரு அசஸ்மெண்ட் கொடுங்கங்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் பயங்கரமாக பாராட்டப்படுற ஒரு ஃபண்டமெண்டல்ஸ். இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்து அதை ரியலிஸ்டிக்காக உண்மையாக இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வேணும். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, பயங்கரமாக வரும், பெருசாக வரும், அப்படி இப்படின்னு நானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸில் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் டேட்டாவும் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வாருக்கு முன்னாடியே பரிதாபமாக இருந்துச்சு, வாருக்கு அப்புறம் பயங்கர பரிதாபமாகிடுச்சு. ஏன்னா நம்ம இம்போர்ட்டை நம்பி தான் இருக்கோம். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி டெவலப்பே பண்ணலை. போர் வந்து அங்கே பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறானுங்க.
அங்கே இது 8 மாதம் முன்னாடியே போர் வரும், ஏதோ சண்டை வரும்னு தெரிஞ்சு அப்போவே டெவலப் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. இந்தியாவுடைய ஃபால்ட்டு, இந்தியா அதனால் கஷ்டப்படுது, துன்பப்படுது. ஸோ இதெல்லாம் ஃபோர் சைட் இருந்திருக்கணும், கற்றுக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி இருந்திருக்கணும், அதெல்லாம் இந்தியாட்ட இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. 2014 உஜ்வாலா யோஜனான்னு ஒன்று போடும்போது இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசியை போட்டுக்கணும்லாம் சொல்கிறாரு. சரி, இது இப்படி இருக்குது. ஜிடிபி எப்படின்னா, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பண்ணுற எல்லா ஃபேக்டர்ஸும் பயங்கர டவுனில் தான் இருக்குது. எல்லாமே பரிதாபமாக கீழே நோக்கி தான் போயிட்டுருக்குது. இப்போ இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் அவுட்லுக் வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஃபினான்ஷியல் இயர், அதுக்குள்ளே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு மைக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸும் ரெசிலியன்ஸும் பயங்கரமாக இருக்குன்னு பாராட்டுறாங்களே, அதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்கான ஒரு அசஸ்மெண்ட் வேணுங்கிறாங்க. சரியா, அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்லாம் ஒகேபுக்கு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸு. இந்த வீடியோ 1000 தானே கேட்கேன், 1000 போனதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ போடுவேன். சரியா, ஸோ கரெக்டாக கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கிளியராக தான் சொல்ல பார்க்குறேன். ஸ்பெசிஃபிக்காக ஒத்த சென்டென்ஸ் எடுத்தும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும். ஸ்பெசிஃபிக் சென்டென்சஸை ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி மீனிங் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். கிராமர் வந்துட்டு மீனிங்காகவும் தான் படிக்கிறோம். சரியா, சில பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. கிராமர் படிக்கிறது கிராமருக்காக, எரருக்காக கிடையாது. கிராமர் படிக்கிறது சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக, வாசிச்சு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா சென்டென்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.